ஓகே, நாம வந்து மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லோருக்கும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங் எவ்ரிவன். ஓகே, நான் வந்து பேசுற வந்து கிளியரா இருக்கா? கொஞ்சம் செக் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். ஓகே. ஓகே, மீட்டிங்ல இருக்கிற எல்லோரையும் நான் வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, என் நேம் வந்து கஸ்மினா. நான் வந்து அபெக்ஸோரால ஒரு மில்லியனரி கிளப் மெம்பரா வேக் பண்றேன். சரியா? ஓகே, நம்ம வந்து மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முதல் ஒரு மோட்டிவேஷனோடயே நம்ம இந்த மீட்டிங்கை கொண்டு போவோம். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். அதாவது இப்ப நாம வந்து வெற்றியை அடைய நம்பிக்கை தானே முக்கியம். வெற்றி எல்லோருக்கும் வந்து கிடைப்பதில்லலா. ஆனால் நம்முடைய மனதில் நம்பிக்கை இருந்தால் அது நம்மை வந்து முயற்சி செய்ய தூண்டும். அந்த நம்பிக்கையே நம்மை வெற்றிக்கு வந்து அழைத்து செல்லும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். அதனால் அவங்களுக்கு வந்து வெற்றி வந்து அடைய மாட்டார்கள். வெற்றி வந்து நம்மள தேடி வராது. நாம் தான் அதை நோக்கி வந்து செல்ல வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் ஒரு அடியும் வந்து எடுக்க முடியாது. நம்பிக்கையுடன் தொடங்கும் முயற்சி தான் வெற்றிக்கான முதல் படி. அதனால அதனால தான் நம்பிக்கையே முதன்மை. சரியா? ஓகே, அடுத்தது நாம வந்து மைண்ட் செட் இதை வந்து பார்த்துட்டு போவோம். சரியா? இப்ப மைண்ட் செட் இந்த வார்த்தை வந்து இப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து டிஃப்ரெண்டான விதத்துல மைண்ட் செட் வந்து மைண்ட் செட் என்றா இதுதான் என்று நாம வந்து நினைத்து கொண்டிருப்போம். மைண்ட் செட் மனப்பாங்கு அல்லது சிந்தனை முறை. அதாவது ஒரு மனிதன் உலகத்தை, பிரச்சனைகளை, சவால்களை, வாழ்க்கையை, வாய்ப்புகளை, தன்னை மற்றும் பிறரை எப்படி பார்க்கிறான் என்பதை பற்றி அவருடைய உள்ளார்ந்த எண்ண போக்குதான் இந்த மைண்ட் செட் என்று நாம சொல்லலாம். சரியா? அந்த வகையில நம்ம என்ன சரி ஒரு விடயத்தை வந்து ஸ்டார்ட் பண்றேன்றாலும் அது வந்து இப்ப பிசினஸ் ஆகவும் இருக்கலாம், நம்மளோட லைஃப்ல என்ன சரி ஒரு விஷயம் என்றாலும் இருக்கலாம், இல்லாட்டி படிப்பு சம்பந்தமான விஷயமா இருக்கலாம். முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ண முதல் நம்மளோட மைண்ட் செட் முக்கியம்ல. அந்த வகையில பாசிட்டிவ் மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ பாசிட்டிவ் மைண்ட் செட் என்றா என்ன? ஆஹ் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோட முன்னேற்றம், வெற்றி மற்றும் வாழ்க்கையில் நல்லதையே எதிர்பார்க்கும் மனநிலைதான் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்றா எந்த நிலையிலும் முடிவை நம்பாமல் தோல்வியை எதிர்பார்த்து பயமும் சந்தேகமும் நிறைந்த மனநிலைதான் நெகட்டிவ் மைண்ட் செட். சரியா? வந்த வகையில வந்து இப்ப பாசிட்டிவ் மைண்ட் செட் எடுத்துக்கொண்டா சவால்கள் கூட வந்து அங்க வந்து வாய்ப்பாக காண்பது, தோல்வியிலும் பாடம் கற்றுக்கொள்வது, என்னால் முடியும் என்ற நம்பிக்கை, பிறரை வந்து ஊக்கப்படுத்தும் எண்ணம், எதிர்மறை நிலைமையிலும் நம்பிக்கையை வந்து இழக்காமல் இருப்பது. இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் ஏன் நமக்கு தேவைன்னு பார்க்க போக்கல, இதால வந்து மன அழுத்தம் குறையும். தொடர்ந்து நாம வந்து முயற்சி செய்யறதுக்கு இது வந்து இதா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். உற்சாகமாக நாம வந்து ஓகே, சாரி. இப்ப நீங்கள் வாழ்க்கை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். நேர்மறையாக சிந்திக்கத்தான் வெற்றி வந்து நம்மள தேடி வரும். சரியா? அதே மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட் எடுத்துக்கொண்டா அதுல வந்து முக்கியமான அம்சங்களை பார்க்க போக்கல சவால்களை சந்திக்க முன் வராதது,
எதிலும் வந்து குறைகளை மட்டும் பார்த்து கொண்டிருப்பது. என்னால முடியாது, நமக்காக கிடையாது என்ற எதிர்மத எண்ணங்கள் வந்து தோன்றும். எதையும் செய்ய முன்பே தோல்வி என கருதும் மனநிலை. முயற்சி செய்யும் விருப்பம் அந்த இடத்துல வந்து குறைவாக இருக்கும். இதனால வந்து நம்பிக்கை தான் குறையும். வெற்றி வாய்ப்புகள் வந்து குறைவா இருக்கும். அடுத்தது வந்து மன அழுத்தம், கவலை இதுகள் வந்து இருக்கும். இப்ப பார்க்க போகல நெகட்டிவ் மைண்ட் செட் நம்மை நமக்கே வந்து குறைத்து வைக்கும். அதை மாற்ற நம்ம தான் ஊக்கப்படுத்தி நேர்மையான சிந்தனை நோக்காக நாம தான் இந்த இடத்துல வந்து வளர வேண்டும். ஓகே. இப்ப இதுல பாருங்க பாசிட்டிவ், நெகட்டிவ் இதுக்குள்ள வேறுபாடு நாம என்னன்னு பார்க்க போக்கல. இப்ப பாசிட்டிவ் மனப்பாங்கு, நல்ல மனப்பாங்குலாம். அவங்க அந்த நல்ல மனப்பாங்கு இருக்கிறவங்களோட இதுல வந்து சவால்களை வந்து எப்போதும் வந்து வாய்ப்பாகத்தான் பார்ப்பார்கள். என்னால் செய்ய முடியும் என வந்து நம்புவார்கள். தோல்வியிலும் கூட பாடம் வந்து கற்றுக்கொள்வார்கள். முயற்சி செய்ய தொடங்குவார்கள். மற்றவர்களை ஊக்குவிப்பார்கள். நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். சரியா? அதே மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்க போக்கல சவால்களை தடையாகவே நினைப்பார்கள். எனக்கு பண்ண முடியாது என தயக்கம் காட்டுவார்கள். தோல்வியில் உறுதிமனை இழப்பார்கள். ஆரம்பிக்கவே தயங்குவார்கள். மற்றவர்களை வந்து விமர்சிப்பார்கள். சந்தேகம் மற்றும் பயம்தான் அந்த இதுல வந்து அதிகமாக இருக்கும். ஷார்ட்டா நாம சொல்ல போக்கல பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து growth, நெகட்டிவ் மைண்ட் செட் பிளாக். அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்ல வந்து நம்பிக்கை, முயற்சி, பொறுமை, சவால்களை வந்து ஏற்கும் மனநிலை இருக்கும். அதனால அந்த மைண்ட் செட் உள்ளவங்க வந்து எப்போதும் வளர்ச்சியை மட்டும்தான் காண்பாங்க. சரியா? அதே மாதிரி நெகட்டிவ்னு சொல்ல போக்கல பயம், தயக்கம் இருக்கும் தானே. இதனால வந்து எந்ததொரு முன்னேற்றமும் அங்க வந்து நடக்காது. அதனால வளர்ச்சி வந்து அப்படியே வந்து புளக்காயி நிற்கும். சரியா? மைண்ட் செட் வந்து கண்டு உங்களுக்குள்ளே சாரி, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவா இருக்கு. கொஞ்சம் இருங்க.
ஓகே, நமக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இத பாருங்க. ஒருவர் வாய்ப்பை பார்த்து நான் இதை முயற்சி பண்ணலாம் என்றால் அது வந்து குரோத் மைண்ட் செட். அதேவேளை இதெல்லாம் நமக்காக இல்லை என்று விலகினால் அது வந்து பிளாக் மைண்ட் செட். சரியா? சுருக்கமா சொல்ல போக்கல, நம்முடைய மனப்பாங்கு நம்மை எங்கே கொண்டு போகும் என்பதை தீர்மானிக்கின்றது. சரியா? அந்த வகையில இப்ப அபெக்ஸோரா பிசினஸ்லுக்குள்ள நீங்க வந்து பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ண முதல் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வேக் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண போக்கல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வந்து இப்போ ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை வேக் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அதுக்கு வந்து காரணம் நீங்க தான். உங்களோட மைண்ட் தான் இந்த இடத்துல வந்து காரணம். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி. ஓகே. இப்ப இதுல வந்து நான் ஒரு புக் கொண்டு போட்டிருக்கிறேன். தி சீக்ரெட். இந்த புக் பத்தி இப்ப நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்திருக்கலாம். யாருக்காவது இந்த புக் பற்றி தெரியுமா? அப்படி என்றா எஸ் என்று போடுங்க. எத்தனை பேருக்கு தெரியுமென்று பார்ப்போம். ஓகே. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஓகே. நானும் இன்னும் ஃபுல்லா ரீட் பண்ணி முடிக்கல. வேணுமென்னா நான் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். யூடியூப்லயும் ஒரு வீடியோ இருக்கு. அதுகள வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஏனென்றா உங்களோட மைண்ட் செட் அடுத்தது வந்து நம்மளோட லைஃப் வந்து மாறுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். சரியா? இப்ப இந்த புக்ட மைய கருத்து எடுத்துக்கொண்டா, நாம் எதை பற்றி அடிக்கடி நினைக்கிறோமோ, அதையே நாம் வாழ்க்கையில் ஈக்கிறோம். நல்லதை எண்ணினால் நல்லதே நடக்கும். தீமையை நினைத்தால் தீமை வர வாய்ப்பு அதிகம். எந்த நிலை வாழ விரும்புகிறீர்களோ, அதை மனதில் உறுதியுடன் நினைத்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் எண்ணங்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தி கொண்டவை. சரி, அப்ப அந்த வகையில வந்து உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. நம்பிக்கையும் கற்பனை சக்தியும் முக்கியம். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை மனதிலேயே விரிவாக கற்பனை செய்யுங்கள். நன்றி கூறும் மனப்பாங்கு மிக முக்கியம். மகிழ்ச்சி, அமைதி, செல்வம் போன்றவை உங்களை நோக்கி வரும். அதை நீங்கள் உணர்ந்து நம்புகிற அளவுக்கு. சரி, அந்த புக்ல வந்து இதுதான் சொல்றாங்க. வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவைகளே நீங்கள் ஆகுவீர்கள். சரியா? கட்டாயம் டைம் இருந்தா ரீட் பண்ணி பாடுங்க. நான் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். ஓகே, அடுத்து நாம பார்ப்போம். அபெக்சோரா பிசினஸ்ல வந்து திட்டமிடுதல். அடுத்தது வந்து டைமை வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்றதுக்கு. ஆஹ் அடுத்தது வந்து டீமை வந்து டெவலப் பண்றதுக்கு இந்த திட்டமிடல் முக்கியம். நம்மளோட டீம் வந்து எங்க இப்ப எந்த லெவல்ல வந்து இருக்குது, எவ்வளவு வளர்ச்சி தேவை, யாருக்கு அதிகம் வந்து சப்போர்ட் தேவை என்பதை வந்து திட்டமிடுவதற்கு இது வந்து முக்கியம். சரியா? அடுத்தது வந்து நம்மளோட சேல்ஸ் டார்கெட்டை வந்து அடைஞ்சு கொள்ள.
கான்பிடன்ஸ் வந்து அதிகரிக்கும். இப்ப திட்டமிடும் போது நாம நம்பிக்கையோட வந்து அதுகளை வந்து செய்யும் போது நமக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து அதிகரிக்கும். அடுத்தது வந்து பிழைகளை வந்து தவிர்த்து கொள்வதற்கு இந்த திட்டமிடல் வந்து உதவும். சரி, அடுத்தது வந்து நம்மட இலக்கை வந்து அடைஞ்சு கொள்வதற்கு. அடுத்தது முடிவெடுப்பதில் வந்து தெளிவு. நம்ம ஒரு முடிவை வந்து தெளிவா எடுத்தோம்டா அதே பாதையில நம்ம சரியா போய்கொண்டிருப்போம்ல, அந்த மாதிரி. அடுத்தது வந்து முன்னுரிமைகளை வந்து இப்ப எந்த வேலையை நாம வந்து முக்கியமா செய்ய வேண்டும், பெஸ்ட்டுக்கு எந்த வேலையை செய்யணும், அதுக்கு வந்து இந்த திட்டமிடல் இது வந்து முக்கியமா அமையுது. சரியா? ஓகே, அடுத்தது வந்து திட்டமிடுதலுக்கான ஆலோசனைகள். தேவையாக இருந்தால் அந்த திட்டமிடல் எளிதாகும். சரியா? செய்ய வேண்டிய செயல்களை வந்து பட்டியல் படுத்த வேண்டும். உங்கள் இலக்கை அடைய வேண்டிய அனைத்து பணிகளையும் நாம சொல்றோம் தானே, டு டு லிஸ்ட், அது மூலமா நாம தயாரிச்சு அதுக்கேத்த மாதிரி மறக்காமல் செய்வதற்கு உதவுது. சரியா? அதே மாதிரி காலக்கெடு அமைக்கவும். அப்படி என்றா ஒவ்வொரு செயலுக்கு முடிக்க வேண்டிய ஒரு நேரத்தை நாம வந்து நிர்ணயிக்க வேண்டும். அது வந்து முன்னுரிமை அடிப்படையில் செய்யப்படவும். முக்கியமாக மற்றும் அவசரமான பணிகளை முதலில் செய்ய வேண்டும். முக்கியமில்லாத பணிகளை இப்ப கிளியரா இருக்கா? இங்க கொஞ்சம் மழை ஐசொட்டி தான் கவரேஜ் இஷ்யூவா இருக்கு. ஓகே, அடுத்து நாம வந்து பார்ப்போம் நம்மட அபெக்சோரா பிசினஸ் சக்சஸ் டூல்ஸை பத்தி பார்ப்போம். சரியா? அதுதான் வந்து பாயிண்ட் சார்ட், வீக்லி பிளேன், டு டு லிஸ்ட். சரியா? தால நமக்கு தெரியும் அது எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ட் என்றுலாம். அபெக்சோரா பிசினஸ்ல வந்து ஒரு நேம் லிஸ்ட் வந்து எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் இந்த பாயிண்ட் சார்ட்டும் ஒன்று. இப்ப இந்த பாயிண்ட் சார்ட் வந்து இந்த இடத்துல ஏன் முக்கியம் என்று சொல்ல போக்கல, நம்மளோட டீமோட பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்து கொள்றதுக்கு முக்கியமா இருக்குது. அதே மாதிரி நம்ம வீக்லி வீக்லி நம்மளோட டீமால எவ்வளவுக்கு சேல்ஸ் நடக்குது அதுகளை நாம வந்து அறிஞ்சு கொள்ளேலும். அதே மாதிரி நமக்கு இந்த பாயிண்ட் சார்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதே மாதிரி எந்த டீம் வந்து டவுன் ஆகி கொண்டு போகுது, எந்த டீம் வந்து ஆக்டிவா இருக்கு, எந்த டீமுக்கு வந்து நாம சப்போர்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி நம்மளோட இன்கம் வந்து அதிகரிப்பதற்கும் இந்த பாயிண்ட் சார்ட் வந்து மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? இப்ப இங்க வந்து 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணின லீடர்ஸ் மாதிரி எல்லோரும் கட்டாயம் நம்ம பாயிண்ட் சார்ட் போட்டு வேக் பண்ணணும். அந்த அடிப்படையில ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்மட் தெரிஞ்சிருக்கும். இப்ப இதுலயும் இருக்குது. இந்த மாதிரி நீங்க பாயிண்ட் சார்ட் போட்டு வேக் பண்ண போக்கல உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரியா?
இப்ப இதுல நாம வந்து வேக் பண்ற மண்டேல இருந்து சாட்டர்டே வரையும் தானே, அதே மாதிரி நீங்க போட்டுட்டு இது வந்து ஒவ்வொரு நாளும் உங்களோட பாயிண்ட்ஸை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி இதுல வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப டார்கெட் எடுத்துக்கொண்டா இப்ப பிளேனேக்கு வேக் பண்ற லீடர்ஸ் மாதிரி எல்லோரும் நம்மளோட டார்கெட் வந்து 250ல, அப்ப அதை போடுவீங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி டார்கெட் பாயிண்ட்ஸை வச்சு இந்த வீக்கை வந்து நீங்க பாயிண்ட்ஸ் ஆர்ட்டை வச்சு கொண்டு வேக் பண்ணேலும். எச்சுவல்னு சொல்ல போக்கல பொதுவா எல்லோருக்கும் தெரியும் நம்மட பெர்ஃபார்மன்ஸ் சார்ட்ல நியூ ஆர்வி ஒவ்வொரு டீமாலையும் வர நியூ ஆர்வி அந்த பாயிண்ட்ஸை தான் நாம் அவனுக்கு வந்து போடணும். ஒன்று நீங்க சாட்டர்டே நைட்டுக்கு அப்படி இல்லாட்டி சண்டே மார்னிங் அதுகளை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி போட்டுக்கொள்ள இயலும். ஓகே, அதே மாதிரி இந்த பாயிண்ட் சார்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி போட்டும் வேக் பண்ணி கொண்டு வாரீங்க. இது வந்து அது வந்து வீக்லி வீக்லி தானே, இதுவும் அதே மாதிரி தான். பட் இருந்தும் இது வந்து ஒரு பேஜ்ல வந்து நம்மட 6 மந்த் பாயிண்ட் சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி கொள்ளக்கூடியவாறு இருக்கும். சரியா? இப்படி நாம வந்து பாயிண்ட் சார்ட் போடும்போது இது வந்து நமக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாயிண்ட் சார்ட் போடாத மெம்பர்ஸும் வந்து இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ லாஸ்ட் வீக் நான் வந்து 480 வந்து இப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்ல போக்கல ஷுவரா வந்து சொல்ல இல்லாதானே. இப்போ சிலவங்க வந்து ஃபோன்ல வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு வச்சாலும் இப்போ லாஸ்ட் மந்தையும் இந்த மந்தையும் நாம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அது வந்து ஈஸியா இருக்குமா? இல்லை. அப்ப நாம வந்து கைப்பட எழுதி கொண்டு இப்படி ஒரு பாயிண்ட் சார்ட் கொப்பியை மெயின்டைன் பண்ணி கொண்டு வர போக்கல நமக்கு வந்து அனலைஸ் பண்ணிக்கொள்ள ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, அதே மாதிரி இப்ப மீட்டிங்ல வந்து யூஷுவல் ஆக்டிவ் பண்ணாத மெம்பர்ஸ் இருப்பீங்க, நியூ மெம்பர்ஸ். நீங்களும் வந்து பாயிண்ட் சார்ட் போட்டு வேக் பண்ண போக்கல உங்களோட 250 ஆர்வியை வந்து இலகுவா வந்து டார்கெட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேலும் இந்த மாதிரி ஃபார்மட்ல உங்களுக்கு போட்டு வேக் பண்ணேலும் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் உங்களோட சேல்ஸை வந்து அதிகரிப்பதற்கு. சரியா? எக்ஸாம்பிளுக்கு இதுல பார்க்க போக்கல டார்கெட் வந்து ஒவ்வொரு ஷாப்புக்கும் 250 தானே. அந்த வகையில இப்ப நீங்க வந்து இன்றைக்கு வந்து 50 பாயிண்ட்ஸுக்கு போடுறீங்களா ஓர்டர்ஸ் அதை வந்து ஹெச்யூஎல்ல போட்டுட்டு அந்த டேட்டை வந்து அவனைக்கு மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் பெண்டிங் வந்து 200 தானே. அப்ப நீங்க அந்த பெண்டிங்கை வந்து நோட் பண்ண போக்கல உங்களுக்கு விளங்கும் தானே இத்தனை பெண்டிங் இருக்கு. அப்ப நான் இதை வந்து அடுத்த வீக்ல கம்ப்ளீட் பண்ணலாமா இல்லாட்டி இந்த வீக்லயே இதை வந்து முடிக்கலாமா அப்படி நீங்க வந்து டார்கெட் பண்ணி வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு லீடரும் வந்து நீங்க ஜாயின் பண்ணி 1 வீக்லயே வந்து 250 கம்ப்ளீட் பண்ணணுமென்று யாரும் வந்து கட்டாயப்படுத்துறல்ல, அப்படி ஃபோக்கஸ் பண்றதும் இல்லை. அப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த வீக் வந்து யூஷுவா ஆக்டிவ் பண்ணினாலும் ஓகே, நீங்க 1 மந்த் எடுத்தாலும் ஓகே. உங்களுக்கு அந்த டார்கெட் நீங்க எவ்வளவுக்கு டார்கெட் பண்ணி வேக் பண்றீங்களோ அந்த டார்கெட்டை நீங்க வந்து அச்சீவ் பண்ணும் போது சேல்ஸை வந்து அதிகரிச்சு கொள்ள இயலும். சரியா? அடுத்தடுத்த ஷாப்புக்கும் ஓடர்ஸ் ஃபோக்கஸ் பண்றவங்களும் இந்த மாதிரி பாயிண்ட் சார்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போக இயலும். ஓகே, அடுத்தது முக்கியமானது ஒன்றுதான் பாயிண்ட் சார்ட் போட்டு வேக் பண்றதோடையும் நாம வந்து வீக்லி பிளேன் அடுத்தது வந்து டுடு லிஸ்ட். சரியா? இப்ப இதை வந்து ஷோர்ட்டா சொல்லணுமெண்டா ஒரு வாரத்திற்கான முழுமையான திட்டம் தான் வீக்லி பிளேன். ஒரு நாளுக்கான செயல்பாடுகளின் பட்டியல் தான் டுடு லிஸ்ட். சரியா? இப்ப ஒரு வாரம் முழுவதும் நாம வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை வந்து முன்னே திட்டமிட்டு வரிசைப்படுத்தி நம்மட வேலைகளை வந்து நாம அதுகளை வந்து செய்து கொண்டு வர்றதான் வீக்லி பிளேன். அப்படின்னு சொல்ல போக்கல இப்ப நாம வந்து மண்டே டு சாட்டர்டே வந்து வேக் பண்ணி கொண்டு வரோம்ல உங்களோட டீமுக்கு நீங்க வந்து என்ன செய்யறீங்க? கான்ஃபிடன்ஸ் கால் செய்யறோம் என்றாலும் ஓகே, அடுத்தது வந்து குரூப்ல வந்து அப்டேட் போடுறேன்றாலும் ஓகே, டீம் மெம்பர்ஸை வந்து கைட் பண்றேன்றாலும் ஓகே, டீம் மெம்பர்ஸை வந்து ஜூம் செஷன் வந்து ஜாயின் பண்ற வைக்கலாமே ஓகே. அதுகளை நீங்க வந்து பிளான் பண்ணி அதை வந்து ஒரு வீக்லி பிளேனா இப்ப மண்டே வந்து நம்மளோட வேக் வந்து ஸ்டார்ட் ஆகுதுண்டா சண்டே உங்களோட வீக்லி பிளேனை நீங்க போட்டுக்கொண்டா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இல்லைங்கண்ணா. ஓகே, அப்படி நாம வந்து போட்டு வேக் பண்றதால முழு வார திட்டம் வந்து நம்மக்கிட்ட வந்து தெளிவாக இருக்கும். இப்போ ஒரு வாரம் முழுக்க நாம என்ன வேலைகளை வந்து செய்ய இருக்கோமோ அது முன்னே நாம வந்து திட்டமிட்டு வச்சிருக்கோம்ல. அதே மாதிரி
முக்கியமான அவசரமாக எதுக்கு நாம அந்த வேலைகளை வந்து முன்னுரிமை கொடுத்து அதை வந்து கணக்கிட்டு அது அந்த இதுல வந்து நம்ம முடிச்சு கொள்ள வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் என்பதை வந்து நம்ம யோசிக்காம வந்து செயல்பட முடியும். அப்படின்னா நம்மளோட டைமை வந்து மேனேஜ் பண்ணி கொள்ள முடியும். சரியா? அடுத்தது வந்து நாம இத வந்து தொடர்ச்சியா வந்து செய்து கொண்டு வரத்தால இது நமக்கு ஒரு சீரான பழக்கமா இருக்கும். அதால வந்து சக்சஸ இன்னும் மேலமா நமக்கு ஆஹ் செயல்களை என்னென்ன என்பதை நாம வந்து வரிசைப்படுத்தி அதனை வந்து எழுதி கொண்டு நாம செய்யறதான் இந்த டுடு லிஸ்ட் வந்து அதுக்கு தான் வந்து உதவ போகுது. சரியா? உங்களோட வீக்லி பிளான் ஏத்த மாதிரி உங்களோட டுடு லிஸ்ட்டை நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் மாத்திக்கொண்டா ஓகே. எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் வந்து நீங்க குரூப்ல வந்து குட் மார்னிங் மெசேஜ் போடணும், மீட்டிங் ஜாயின் பண்ணணும், இன்றைக்கு நான் வந்து இந்த டீமுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கால் செய்து கொடுக்கணும், இந்த நியூ மெம்பரை வந்து கைட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க இந்த நாள் வந்து என்ன செய்யணும் அதுகளை வந்து உங்களோட டுடே லிஸ்ட்ல போட்டு வேக் பண்ண போக்கல அதால வந்து அதுக்கு வந்து இப்ப நாள்தோறும் இப்ப நாம வந்து கைப்பட அதுகளை வந்து எழுதி கொண்டு வரும்போது முக்கியமா வீக்லி பிளான் தான் முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து அதுக்கு நாம முன்னுரிமை கொடுப்போம். சரியா? அடுத்தது வந்து ஒரு விஷயத்தை நாம வந்து மறக்காமல் செய்யக்கூடியவாறு இந்த டுடு லிஸ்ட் வந்து உதவும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இப்ப நாம செய்ய வேண்டிய பட்டியல் வேலையில வந்து பட்டியல் இருக்கும் போது வேலையை செய்ய நேரம் தொடங்கியபடி அதுகளை வந்து இருக்கும். சரியா? அடுத்தது வந்து ஒவ்வொரு நைட்டும் நாம இன்றைக்கு செய்த வேலைகளை வந்து நம்ம டுடு லிஸ்ட்ல வந்து நம்ம டிக் பண்ணி கொண்டு வரும்போது அது வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனா அமையும். வெங்காயம் வந்து அபெக்சோரா பிசினஸ்ல வந்து நாம வந்து சக்சஸ் ஒன்று அடைய இயலும். சரியா? அதே அது மட்டும் இல்லாமல் எப்போது நீங்க வந்து நம்மட செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு இருக்கணும். சரியா? ஒவ்வொரு நாளும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அபர்மேஷன் நாம சொல்லி கொண்டு வரும்போது அப்படின்டா மார்னிங் வந்து எழுந்ததுடன் அடுத்தது வந்து நைட்ல வந்து தூங்கும் போது இந்த மாதிரியான அபர்மேஷன் அதுகள் வந்து சொல்லும் போது நம்மட செல்ஃப் மோட்டிவேஷன் இன்னும் வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். சரியா? இப்ப இதுல பார்க்க போக்குல நான் என்னை வந்து நம்புகிறேன். நான் இன்று சிறந்த நாளாக இருக்கும் என நம்புகிறேன். எனது முயற்சிகள் என்னை வெற்றிக்கு சுட்டி காட்டும். நான் என்னுடைய கனவுகளை அடைவதற்காக அனைத்து திறன்களையும் உடையவள். ஒவ்வொரு நாளும் நான் வளர்கிறேன். எனக்கு தேவையான சக்தி, ஞானம், நம்பிக்கை என்னுடனே இருக்கிறது. நான் எதையும் சாதிக்க முடியும். நான் என் இலக்கை நோக்கி தொடர்ந்து நகர்கிறேன். இந்த மாதிரியான சொல்
ஓகே. மீட்டிங்கை வந்து நம்ம மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ண மாதிரி மோட்டிவேஷனோட முடிப்போம். ஃபர்ஸ்ட் பாரிமி சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண ரெடியா இருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து அவங்க மில்லியனரி கிளப் மெம்பர் என்ற டைட்டில வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்ற டீம்ல வந்து பெஸ்ட் மில்லியனரி கிளப் மெம்பர். நேத்து வந்து அவங்கள விஷ் பண்ண கிடைக்கல கவரேஜ் இஷ்யூவால. ஓகே, இன்றைக்கு ஃபர்ஸ்ட் நர்ஸ்ட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் நர்ஸ்ட்டு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கிளியரா சிஸ்டர்? நான் பேசுறது கிளியரா ஹஸ்மினா சிஸ்டர்? ஓ சிஸ்டர் கிளியர், பேசுங்க. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து ஃபஸ்னா. நான் வந்து அனுராதபுரம். நான் வந்து இந்த அபெக்ஸ்ட்ரா ஒர்க்ல வந்து போன வருஷம் ஜனவரி வந்து ஜாயின் ஆகினேன். இந்த வருஷத்தோட பார்த்தீங்க சொன்னா 1 இயர்ஸ் ஆகிட்டு. இந்த ஒர்க்குக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஜாயின் பண்ணல. ஏன்னு சொன்னா இப்போ நிறைய ஆன்லைன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய சீட்டிங் பண்ற இப்படி நிறைய விஷயங்களை நாங்க வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அப்படியான ஒரு மைண்ட் செட் தான் ஆன்லைன் ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு சீட்டிங் அப்படின்னு தான் நான் நினைச்சு கொண்டு இருந்தது. அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இப்ப வந்து ஒரு 3 இயர்ஸா வந்து ஆன்லைன் பிசினஸ் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த ஆன்லைன் பிசினஸ்ல வந்து நான் லிங்க் டு லிங்க் ஷேர் அதிகமா பண்றது. அந்த வகையில தான் பார்த்தீங்கன்னு சொன்னா அஹ்தா சிஸ்டர் வந்து எனக்கு அறிமுகமாயினாங்க. அவங்க லிங்க் ஷேர் பண்ண வந்ததன் மூலமா என்கிட்ட இந்த ஒர்க்ல ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஈக்கல்ல. இருந்தாலும் கூட அவங்க கேட்டுட்டாங்களே இப்படித்தான் ஒர்க் கொண்டிருக்குது செய்றீங்களா? யாருக்கா இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒருத்தர் கேட்டுட்டாங்கன்னு சொன்னா இல்ல என்னையால இயல அப்படின்ட்டு வந்து எனக்கு அந்த மூஞ்சி முன்னுக்கு அப்படி சொல்லக்கூடிய இது வந்து என்கிட்ட இல்ல. அப்ப அவங்க சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி சரி கொஞ்சம் நான் ஹஸ்பண்ட கேட்டுட்டு பார்த்து சொல்றேன் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு வந்து கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா அவங்க எனக்கு பிரைவேட்டா ஒவ்வொரு வீடியோஸ் எக்ஸ்ட்ராவில் ஒர்க் பண்ற அதுகளை வந்து அனுப்புவாங்க. அப்படியும் கூட எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கல. ஒரு நாள் வந்து எனக்கு கேலரியில வந்து ருஷானி சிஸ்டர்ட ஒரு வாய்ஸ் நோட்டும் ருஷானி சிஸ்டர்ட ஒரு வீடியோவும் வந்து பார்த்தேன். அதுல அவங்க நிறைய earn பண்ணிக்கிறது அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்ப அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து மேரிட் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதுல வந்து கொஞ்சம் லொஸ்ட் ஆயிட்டாங்க. அப்ப நான் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தேன். அப்ப அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் மறுபடியும் அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டேன், சிஸ்டர் நான் இதுல ஒர்க் பண்றேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரா வந்து இந்த ஃபேஸ்னல் யூஸுக்காக வேண்டி ஒரு ரிஷ்யூ ஆயிலும் மவுத் ஸ்ப்ரே ஒன்று ஆர்டர் போட்டு எடுத்தேன். அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா யூஸ் பண்ணேன். ரிஷ்யூ ஆயில வந்து யூஸ் பண்ணேன்னு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அதுல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே நாங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணி பார்ப்போம்ண்டு. ஆனா வீட்ல வந்து நான் கேட்ட வாயில சொன்னாங்க இப்படித்தான் இப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணிடலாமா இதெல்லாம் ஒரு பொய் ஆயிக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே முயற்சி செஞ்சு வீட்ல சும்மா தானே இருக்கிறது அப்படின்னு தான் இந்த ஒர்க்ல வந்து நான் வந்து கண்டினியூவா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்லலாம் எனக்கு ஓடர்ஸ் வரவே இல்லை. இருந்தாலும் நான் டெய்லி ஸ்டேட்டஸல் போட்டு குரூப்ல அப்டேட்டல் போட்டு ட்ரை பண்ணிக்க போக்கல மாஷான்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு வந்து ஓடர்ஸ் வந்து கொண்டே இருந்துச்சு. எனக்கு வந்து 250 கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து 2 மந்த் கிட்ட ஆனாலும் போயிட்டு.
போனாலும் கூட நான் வந்து ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட்லலாம் டீம் டெவலப் பண்றது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா நான் வந்து ஃபேஸ் கவர் மத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து யாரோடையுமே வந்து பேச மாட்டேன். பொதுவா பாய்ஸோடயா இருக்கட்டும், ஸ்கூல்ல வந்து டீச்சரோடயா இருக்கட்டும், யாரோடையுமே பேச மாட்டேன். சைலண்டாவே இருப்பேன். ஃபேமிலி கூட வீட்டுக்கு வந்தா கூட முன்னுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். சரியான வெட்கம், கூச்சம் அப்படியா தான் இருந்தது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அபெக்ஸ்ட்ரா ஒர்க்க பொறுத்த வரைக்கும் நாங்க கொஞ்சம் நல்லா பேசினா மட்டும்தான் எங்களால ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போகலும் அப்படின்ட்டு. இப்போ குரூப்ல கூட ஒரு வாய்ஸ் நோட்டுகள் போடுறதுக்கு பிரைவேட்டா கூட வாய்ஸ் நோட்டுகள் யாருக்குமே போட்டதில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா டைப்பிங் தான் பண்ணி கொண்டு இருந்தேன். இருந்தாலும் 250 கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு இன்னொருத்தருக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னா எங்களுக்கு டைப்பிங்ல பண்றது வந்து கஷ்டம். நான் வந்து ஒர்க் ஹோம் அண்ட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் லிங்க் டு லிங்க் ஷேர் பண்ணி தான் டீமை டெவலப் பண்ணி கொண்டு போனேன். ஆனாலும் வந்து மெம்பர் வர்றது வந்து குறைவா இருந்துச்சு. என்று சொன்னால் நான் வந்து இன்னொருத்தர்ட வாய்ஸ் நோட் அப்படின்னு சொன்ன ருஷானி சிஸ்டர்ட ஷவா சிஸ்டர்ட வாய்ஸ் நோட் அவங்க ஒர்க் பற்றி சொன்ன வாய்ஸ் நோட்டால தான் ஃபார்வர்ட் பண்ணேன். இப்போ யாருக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர் ஒர்க்குக்கு வர கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வேணும் தானே. இன்னொருத்தர்ட வாய்ஸ் நோட்டை நாங்கள் அனுப்ப போக்கிட்டு அவங்க வந்து ஆஹ் நம்புறாங்க இல்ல. அதோட தான் நான் விளங்கிக் கொண்டேன். சுயமா நானே ஒரு வாய்ஸ் நோட்டை போட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வருமெண்டு அந்த இடத்துல இருந்து நான் வாய்ஸ் நோட்டுகள் போட்டு ஆஹ் வாய்ஸ் நோட்டுகள் போடுறேன். அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க சொன்னா மாஷால்லா எனக்கு நிறைய மெம்பர் வந்து டவுன்லைனரா வந்தாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபரன்ஸ் கால்கள் செஞ்சு நிறைய வாய்ஸ் நோட்டுகள் போட்டு அதுக்கு பிறகு நான் குரூப்ல கூட என் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு குரூப் ஒன்று வச்சு அதுல கூட வாய்ஸ் நோட்டுகள் போட்டு அப்படி செஞ்சு கொண்டு வந்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இருந்தாலும் நான் சைலண்ட், யாரோடையும் பேச மாட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, ஏதாவது நான் வந்து எனக்குன்ற ஒரு லட்சியம், எனக்கு ஒரு ட்ரீம், எப்படி சரி நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்யணும். மந்த்துக்கு வந்து எனக்கு ஒரு 20,000 வரனாலும் பிரச்சனை இல்லை. அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். எப்படி சார் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணுமெண்டு கேக் கோர்ஸ் ஒன்று செஞ்சேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் வேறு பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இப்போ கேக் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆர்டர் வராது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படியாண்டா தான் வரும். அதே மாதிரி மெஹந்தி கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே ஆர்டர்ஸ் வந்து கொண்டே இருக்காது. அப்ப நான் வந்து அப்படி இருக்க போகல தான் எனக்கு இந்த அப்ப எக்ஸ்ட்ரா ஒர்க் இது வந்து வீக்லி இன்கம். நாங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு இதுல வந்து இன்கம் வந்து அதிகரிச்சு கொண்டே போகும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்ன எனக்கு இந்த அப்ப எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து உண்மைக்குமே அவ்வளோ பெஸ்ட். எனக்கு வந்து இப்ப கூட நம்பலாம் நான் வந்து இப்படி ஏன் பண்றேனா, இப்படி ஒரு ஒர்க் வந்து எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என்ன சொன்ன இப்ப நான் மேரி பண்ணிட்டேன். இருந்தாலும் கூட என் ஹஸ்பண்டுக்கு ஆயிக்கட்டும் என் பேரண்ட்ஸுக்கு ஆயிக்கட்டும் நான் சொந்தமா ஏண்ட சல்லில என்ன சரி வாங்கி கொடுக்கணும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ஒரு சைட் சப்போர்ட் ஆயிக்கணும். ஆஹ் மற்றது வந்து என் பேரண்ட்ஸுக்கு ஒரு இது வந்தா ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா ஏண்ட சல்லில வந்து நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். இப்ப ஹஸ்பண்ட கேட்டா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து தருவாங்க தான், இல்லைன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் கூட நாங்க எங்கட சல்லில வாங்கி கொடுக்கறது வந்து அவ்வளோ ஒரு ஹெப்பி. மத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும், பொதுவா முஸ்லிம் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஹ் வெளியே போயிட்டு பிசினஸ் செய்யறதுக்கு வீட்டுல வந்து விட மாட்டாங்க, கூடுதலா விட மாட்டாங்க. அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இது வீட்ல இருந்து கொண்டே பெஸ்ட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸா இருந்து கொண்டு இது அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. இந்த பிசினஸ் எனக்கு கிடைச்சது, இப்படி ஒரு பெஸ்டான ஒரு பிசினஸ் எனக்கு கிடைச்சதுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து நான் அல்லாஹ்வுக்கு தேங்க் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததாவது பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு இந்த ஒர்க்கை வந்து காட்டி தந்த அஹதா சிஸ்டர். அடுத்தது வந்து எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டிங்கா எப்ப பார்த்தாலும் சப்போர்ட்டா எனக்கு ஒரு சகோதரம் மாதிரி இருக்கிற ஹஸ்மினா சிஸ்டர் அண்ட் முஷாஃபிரா சிஸ்டர். மற்றது வந்து ஒரு ஃபெமிலி மாதிரி இருக்கிற இந்த டவுன் லைனர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷவா சிஸ்டர், ருஷானி சிஸ்டர், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் உண்மைக்குமே தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் நம்பல நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் வந்து ஒரு 5 லேக் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். நான் என்று சொன்ன எனக்கு இது ஒரு கனவாகவே இருந்து கொண்டிருந்துச்சு. நான் குயிக்காகவே மில்லியன் கிளப் மெம்பர்ஸ் ஆகணும், குயிக்காகவே மில்லியன் கிளப் மெம்பர் ஆகணுமெண்டு
3 லட்சம் எப்படி சரி எடுத்து நான் மில்லியன் கிளப் மெம்பர் ஆகணுமென்று கனவோடு இருந்தேன். அது வந்து அப்படியே வந்து 5 லேக் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் அந்த இடத்துல வந்து தெடப்பால பரவாயில்ல, இன்னும் 2 லட்சம் தானே, நான் குயிக்காவே அதை ஏர்ன் பண்ணிடுவேன் என்று சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னும் நான் வந்து குயிக்காவே வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணதால அல்ஹம்துலில்லாஹ்ண்டு இப்போ வந்து நான் அந்த மில்லியன் கிளப் மெம்பர் என்ற இதை வந்து அடைஞ்சிருக்கிறேன். எனக்கு வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்னு சொல்றது எனக்கு ஒரு ஃபேமிலி ஒன்றே பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி கிடைச்சதா நான் உணர்றேன். எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்த எல்லாத்துக்குமே வந்து இந்த இடத்துல ஜஸாக் அல்லாஹ் ஹைரா தேங்க் பண்ணிக்கொள்றேன். ஓகே சிஸ்டர். ஓகே சிஸ்டர், ஜெசாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சிஸ்டரை சொல்ல போகணுமெண்டா என் டவுன்லைனர் அவதா சிஸ்டர் டீம் மெம்பர் ஒன்று தான். பட் அவரோட லீடரையும் விட முன்னேறி கொண்டு வர ஒரு லீடர் தான் ஃபர்ஸ்ட்னா ஃபரிமி சிஸ்டர். அவங்களோட டீமுக்கு கான்ஃபிடன்ஸ் கோல் என்றாலும் ஓகே, எவ்வளோ இருந்தாலும் அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணி இந்த பிஸ்னஸை வந்து செய்து கொண்டு வராங்க. அவரோட பெரிய ட்ரீம்ஸாக இருந்துச்சு இந்த மில்லியனருக்குள்ள மெம்பர் ஆகணுமெண்டு. வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட்னா ஃபாரின் சிஸ்டர். இன்னும் இன்னும் நீங்கள் பெரிய டைட்டில் வந்து அச்சீவ் பண்ணணுமெண்டு இந்த இடத்துல நான் வந்து அவங்கள வந்து விஷ் பண்ணி கொள்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த மீட்டிங்கில் இருக்கிற ஜாயின் பண்ணின எல்லா லீடர்ஸ்மாருக்கும் ஜெசாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். மீட்டிங் இடையால வந்து கட்டாயினத்துக்கு சாரி, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூஸ் ஆயிதால நான். ஓகே, இந்த வீக் வந்து எல்லோருக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வீக்காக வந்து அமையணுமெண்டு எல்லோருக்கும் நான் வந்து விஷ் பண்ணி கொள்கிறேன்.